நாங்கள் மத பற்றை நாங்கள் எதிர்க்கவே இல்லை. நாங்கள் மதவெறியைத்தான் எதிர்க்கிறோம். ஒரு தாய் தன் குழந்தை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் ஆசைப்படுவது மதப்பற்று. என் குழந்தை நல்லாக உணவு உண்ணவில்லை, என் குழந்தை நடக்கவில்லை என்று அடுத்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்கின்ற மதவெறியைத்தான் நாம் எதிர்க்கிறோம். ஆகவே இந்த மதவெறியைத்தான் நாம் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மதவாத பிஜேபி அரசை வீழ்த்துவதற்கு முழுமையான ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். தொடர்ச்சியாக இன்ன வரைக்கும் மணிப்பூர்ல ஒரு அபலை பெண்களை நிர்வாணப்படுத்தி வீதியில உலா வரக்கூடிய ஒரு மோசமான சூழல், உலகமே வெட்கி தலை குனிந்தார்கள். இன்று வரை அங்கு மத கலவரங்கள் ஓயவில்லை, தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. உங்களால ராணுவ ஜெட் விமானத்துல ஆகாசத்துல பறக்க முடியுது, பூமிக்கு அடியில கடலுக்கு அடியில போய் நீங்க சாமிய கும்பிட முடியுது. அங்க போய் சாமியை பார்க்காம ஏழையினுடைய சிரிப்பில் இறைவனை காணுங்கள் என்ற வார்த்தை அடிப்படையில மணிப்பூர்ல கலவரத்தால் பாதிக்கப்பட்ட அப்பாவி மலைவாழ் மக்களை போய் மோடி பார்க்க முடியாம இருக்கிறாரு. அப்படிப்பட்ட உலகமே வெட்கி தலைகுனிய வைக்கக்கூடிய சம்பவங்கள், மத கலவரங்கள், இன கலவரங்கள் இந்தியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட மதவெறி சக்திகளுக்கு எதிராக, மத சார்பற்ற சக்திகளாக, ஜனநாயக முற்போக்கு சக்திகளாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரே ஒரு ஒற்றை இலக்குதான் இந்தியாவை பாதுகாக்கும், இந்தியாவை வளப்படுத்தும், இந்தியாவை பலப்படுத்தும் என்கின்ற வகையில் இந்தியா கூட்டணி வெற்றிக்கு உழைப்போம். வாக்களிக்க வேண்டுமாய் கிறிஸ்தவ மக்கள் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.